வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உடனடியாக அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடிக்கு நிபந்தனை வைத்த நிலையில் தற்பொழுது அதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 47 நிர்வாகிகளை, மாவட்ட செயலாளர்களை பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். தற்பொழுது சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில் சுமார் 1008 நிர்வாகிகளை தற்பொழுது கையெழுத்திட வைத்து உடனடியாக செயற்குழு பொதுக்குழுவை நடத்த வேண்டும். மக்களும் நிர்வாகிகளும் அதை விரும்புகிறார்கள். பதவியே நீங்களாக விலகினால் நல்லது, இல்லை என்றால் பொதுக்குழுவை கூட்டி நிர்வாகிகள் முன்னிலையில் உங்களது பதவிகள் பறிக்கப்படும். அதாவது சட்டசபை தேர்தல் 2026 மிகப்பெரிய ஒரு தோல்வி அதிமுக செய்துள்ளது. 47 இடங்களை மட்டும் கைப்பற்றி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் தொண்டர்கள் மனதளவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். அதிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் இதற்கு முக்கியமான காரணம். தற்பொழுது வரை மாவட்ட செயலாளர்களை அழைத்து ஏன் தோல்வியடைந்தோம், என்ன காரணம் என்பதை பற்றி கூட இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனையும் வழங்கவில்லை. ஏன் திமுக கூட தான் தோல்வியடைந்தது. நேரடியாக மாவட்ட செயலாளர்களை அழைத்து இந்த தோல்விற்கு நான் தான் காரணம், உடனடியாக கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும், தவறு செய்தவர்கள் அதற்கான தண்டனையை பெற வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் கூறிவிட்டார். ஆனால் அதிமுகவிலோ தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழுவை கூட்ட மாட்டேன், மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை நடத்த மாட்டேன் என்று விடாப்பிடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பது ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது. இதனால் சுமார் 47 மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று தெரிவித்த நிலையில் தனக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அத்தனை மாவட்ட செயலாளர்களும், தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட செயலாளர்களையும் பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். அதிலும் குறிப்பாக யாரெல்லாம் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்று நாம் பார்க்கும் பொழுது எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, ஆர். காமராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகளை கட்சியின் பதவிகளை பறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடியான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார். மேலும் புதிதாக 17 மாவட்ட செயலாளர்களையும் நியமித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலும், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பிலும் இருக்கும் நத்தம் விஸ்வநாதன், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கும் எஸ்பி வேலுமணி, விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கும் சி.வி. சண்முகம் அனைவரையும் ஒரே நேரத்தில் கூண்டோடு பதவியிலிருந்து நீக்கியது மிகப்பெரிய அளவில் அதிமுகவில் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. தோல்வி அடைந்து விட்டோம். அரசியலில் வெற்றியும் தோல்வியும் மக்களது கையில்தான் இருக்கிறது. ஆனால் கட்சி மக்களுக்கான கட்சியா அல்லது தனிப்பட்ட நபர்களது விருப்பத்திற்கான கட்சியா என்பதுதான் தற்பொழுது சி.வி. சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் கூறுகிறார்கள். தற்பொழுது 47 இடங்களை கைப்பற்றியும் அதிமுக அரியணை ஏறக்கூடிய ஒரு சூழல் அமைந்த போதிலும் கூட விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் உங்களது சுயநலத்திற்காக தற்பொழுது நாம் 3வது இடத்தில் இருக்கிறோம் என்பதையும், தற்பொழுது மிகப்பெரிய அளவில் சிக்கலையும், தற்பொழுது 5 தொகுதிகளில் வெற்றியடைந்த காங்கிரஸ் 2 அமைச்சர் பதவிகளை பெறக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. ஆனால் 47 இடங்களை பெற்றுள்ள அதிமுக தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு நாம் ஆதரவுகளை கொடுத்தால் 10 அமைச்சர்கள் வரை தேவைப்பட்டால் உங்களையே துணை முதல்வராக நாங்கள் அவரை நியமிக்க உத்தரவுகளை பிறப்பிப்போம் என்பதையும் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி அவர்கள் கூறினார்கள். ஆனால் எடப்பாடி எதற்குமே தயாராக இல்லை. அதிமுக எனது கட்டுப்பாட்டில்தான் இருக்கும் என்று விடாப்பிடியாக பேசிக்கொண்டிருந்த காரணத்தினால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவே தற்பொழுது போர்க்கொடியும் தூக்க ஆரம்பித்து விட்டார்கள். விழுப்புரம், தஞ்சாவூர், தென்காசி மாவட்டம் போன்ற அதிமுக முக்கியமான அலுவலகங்களில் தற்பொழுது மூடப்பட்டுள்ளது. அங்கு இரு தரப்பினர்களாக மோதல்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அரசியல் களத்தில் ஒரு பக்கம் புதுவிதமான மாற்றங்கள் விஜய் அவர்களது ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் இதுவரை அல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதிமுகவில் 3வது முறை பிளவாக ஏற்பட்டுள்ளது. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பினருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவுகளும், அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக போர்க்கொடிகளை தூக்கி
முக்கியுள்ள நிர்வாகிகள், அடிப்படை தொண்டர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மக்களின் புரட்சிகளும் இருப்பதால் எடப்பாடி தானாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் உடனடியாக பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் கூட்டி தோல்விக்கான காரணம் என்ன, யார் மீது தவறுகள் அதிகமாகவே இருக்கிறது, களத்தில் என்ன செய்ய தவறினோம் என்பதை ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதிமுக தோல்வி அடைந்து கொண்டேதான் இருக்கும். அதிமுக தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்படும். பெரும் இயக்கமாக இருந்த அதிமுக நலிவடைந்த கட்சியாக மாறிவிடும் என்ற எச்சரிக்கையையும் சி.வி. சண்முகம் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது நடக்காமல் இருந்தால் தற்பொழுது அதிமுக விஜய்க்கு ஆதரவுகளை கொடுத்து அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும். அப்படி இடம்பெற்றால் மக்கள் நமக்கு ஆதரவுகளை கொடுப்பார்கள். ஏனென்றால் தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் விஜய்க்கு கடைசி நேரத்திலும் கூட எடப்பாடி பக்கபலமாக இருந்தால், அதிமுக பக்கபலமாக இருந்தது. மக்களின் குரலுக்காக அதிமுக இயக்கம் செயல்படுகிறது என்ற நம்பிக்கையும் தமிழக மக்களுக்கு வரும். இதனால் நிச்சயம் அதிமுக எதிர்வரக்கூடிய அரசியலிலும் நிலைத்து நிற்கும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் அதிமுக தொடர்ச்சியாக தழுவும் என்ற குற்றச்சாட்டுகளும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி செய்தது தவறு. கிட்டத்தட்ட 47 மாவட்ட செயலாளர்களை இரவோடு இரவாக கட்சியிலிருந்து பதவியிலிருந்து நீக்கி உத்தரவுகளை பிறப்பித்து புதிய நிர்வாகிகளை நியமித்து இரு தரப்பினர்களுக்கு இடையே மோதலை அதிகரிக்க செய்து அதிமுகவின் தொண்டர்கள் மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு அவர்கள் பிற கட்சிகளில் இணைவதும் பிற ஒட்டுமொத்தமான கருத்துக்களை பிற கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதும் தற்பொழுது அதிமுக பேர் இயக்கமாக எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கொஞ்சம் கொஞ்சமாக மிகப்பெரிய அளவில் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 11 தேர்தல்களில் தோல்வியடைந்த எடப்பாடி அவரது ஈகோவின் காரணமாக விட்டு கொடுக்காமல் தனது பொதுச்செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்கிறார். அனைவரையும் நீக்கிவிட்டு வெறும் கட்டிடத்திற்கும் அங்கு இருக்கக்கூடிய மரங்களுக்கு மட்டும்தான் எடப்பாடி பொதுச்செயலாளராக இருக்க ஆசைப்படுகிறாரா என்று எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்களும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசி ஆலோசனை நடத்துவோம், யார் மீது தவறுகள் இருக்கிறது, அடுத்து எப்படி கட்சியை வளர்க்கலாம் என்பதை பற்றி பேசி நல்ல முடிவுகளை எடுப்போம் என்று கூறிய போதிலும் கூட அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பு தெரிவிப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்பொழுது குழப்பத்திலும் அதிர்ச்சியிலும் சி.வி. சண்முகம் அவர்கள் 1008 நிர்வாகிகளை சந்தித்து உடனடியாக பொதுக்குழு செயற்குழுவை நடத்த வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கையெழுத்திட்டு தேர்தல் ஆணையத்திடமும் நீதிமன்றத்திடமும் சமர்ப்பிக்க உள்ளார்கள். அப்படி சமர்ப்பித்தால் அது அரசியல் வரலாற்றிலேயே அதிமுகவை நேரடியாக பொதுச் செயலாளரை நிர்வாகிகளை நீக்கியதாக வரலாறு பேசப்படும். இதற்கு எடப்பாடி முழுமையான காரணமாகவும் இருப்பார் என்றும் கூறப்படுகிறது. அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது கருத்து என்ன என்பதை மக்களிடம் கூறுங்கள்.